அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி செபிப்போம். நன்றி தகப்பனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 8 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணீர்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதமாகிய 9ஆம் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை நீர் காண கொடுத்த உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபையாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்ததை எண்ணி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தந்தருளும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பரலோக தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாள் நீர் சந்தித்தருளுவீராக. வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட கர்த்தர் இந்த நாளிலும் என்னோடு கூட இடைப்பட வேண்டும். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் எனக்கென்று என்ன ஆலோசனை வைத்திருக்கிறார், என் காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தாமே விசாரித்து எனக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னதென்பதை அறியும்படிக்கு உடைய சமூகத்திலே வாஞ்சையோடு தாகத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க வெளிப்படுவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று எழுதியிருக்கிற ஜீவ தேவ வார்த்தையின்படியாக ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடியினால் தானே அப்பா அந்த புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவியானவர் தாமே நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தையை தேவதாசன் மூலமாக நீங்க அருளுவீராக. உம்முடைய வசனத்தினாலே நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. தாசனை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் என்னென்ன காரியத்தோடு கூட இருக்கிறார்கள், அவருடைய குடும்ப சூழல் இப்படி இருக்கிறது, அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சை இப்படி இருக்கிறபடியினால் இந்த வார்த்தையினாலே என் ஜனங்களோடு கூட பேச வேண்டும் என்று தேவதாசனுக்கு நீங்க விளக்கி கொடுத்திருக்கிறதான இந்த சத்திய வசனத்துடைய ஆழத்தின் அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்து கொடுத்தருளும் அப்பா. நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயங்களுக்குள்ளாய் அனல் மூட்டி எழுப்பி விடப்படுவதாக. நன்றி தகப்பனே. எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிசயத்தை எப்படி காண பண்ணுகிறீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகள் அதிசயத்தை காண்பார்களாக, அற்புதங்களை காண்பார்களாக. அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. மகிமையான காரியத்தை நீர் செய்தருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவதாசனுக்கும் உம்முடைய விசேஷித்த தேவ ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, அக்கினியை ஊற்றுங்கப்பா, வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. தேவ வார்த்தைகளை கேட்கும் பொழுதே கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த வார்த்தையினாலே என் இருதயம் ஆறுதல் அடைந்தது, பலன் அடைந்தது என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தருளுவீராக. தகப்பனை பாடல் வேளையிலே நீங்க அசைவாடுவீராக. விடுதலையோடு கூட நாங்கள் உம்மை பாடி ஆராதனை செய்ய அப்பா. உமக்கு நன்றி. யாரெல்லாம் அப்பா அந்த ஆராதனை வேளையில இணைந்திருக்கிறார்களோ, ஒரு வேளை கட்டுக்களோடு கூட இருந்தால் அவருடைய கட்டுக்கள் கலன்று போவதாக. சிறை இருப்பில் இருந்தால் அவருடைய சிறை இருப்புகள் மாறட்டும் அப்பா. உற்சாகமாக விடுதலையோடு கூட பாடி உம்மை ஆராதனை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வெளிப்படுவீராக. இந்த ஆராதனை நிறைவிலே ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு முழு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க
கட்டளையிடுவீராக தகப்பனே. உம்மிடத்தில் அதிசயங்கள் உண்டு அப்பா, உம்மிடத்தில் அற்புதங்கள் உண்டு ஆண்டவரே. நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. இந்த மாதத்திலே நீர் என்னென்ன காரியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரோ, எதையெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக தகப்பனே. எல்லாவற்றையும் சமூகத்திலே செபிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. அதே போல அப்பா, வேத வாசிப்பு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ஆளுகை இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே மகிமையான காரியத்தை நீங்க செய்தருளும்படிக்கு உம்முடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திர மகிமைப்படுவதாக. துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே, மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, சிலுவையிலே ஜீவனை தந்து நம் பாவங்களுக்காக உயிர்த்தெழுந்த இறைவனாம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். 8 மாதங்களை நிறைவடை செய்து 9வது மாதத்தை காணும்படியான கிருபை தேவன் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு கண்டிப்பாக தேவை. வசனம் அழகாய் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. என் கிருபை உனக்கு முன்பாக செல்லும் என்ற வசனத்தின் பிரகாரம் 8 மாதங்களிலும் ஆண்டவருடைய கிருபை அழகாய் வழி நடத்தி இருக்கிறது. அந்த கிருபையை வாழ்த்தி, அந்த கிருபையை வேண்டி அழகான ஒரு பாடலை பாடுவோம். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. நம்பி வந்தோரை மனசார உயர்த்துகின்ற கிருபை, தள்ளப்பட்டோரை தன்னிடம் அணைத்துக் கொள்கிற, சேர்த்துக் கொள்கிற கிருபை. அந்த கிருபை எண்ணி பாடுவோம். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. உற்சாகமாய் பாடுவோமே அந்த கிருபையை எண்ணி. கிருபையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், கிருபையின் மேல் கிருபையை பொழிந்தருளுகிற ஆண்டவர். இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே உமது கிருபை எனக்கு வேண்டுமே சுவாமி. 8 மாதத்தை கடந்து விட்டேன், 9வது மாதத்திலும் கிருபை வேணுமே என்று சொல்லி உற்சாகமாய் பாடுவோம்.
திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. இயேசு எந்தன் கிருபையானாரே, அவரே கிருபை, அவர்தான் கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே, என் இயேசு எனக்கு கிருபையானாரே, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. அன்புக்குரியவர்களே, அழகாய் பாடினோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கிருபையானாரே என்று. அவரே கிருபை, அவர்தான் கிருபை. நம் வாழ்வின் எல்லா வழிகளிலும் வழிநடத்துகிற வல்லமையுள்ள ஆண்டவர் அவரே. அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. இந்த மாலை வேளையிலே இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கிருபை வேண்டி முழங்கால் படியிட்டு அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்பவர்களாய், ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு தயாராகிறவர்களாய் ஜெபசந்தையோடு இந்த பாடலை பாடுவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருடைய கிருபை புது கிருபையாக நம்மை தாங்கி நடத்துகிறது. நம் வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமல் காத்த ஆண்டவர் வருகின்ற நாட்களிலும் இந்த புதிய மாதத்தையும் காப்பார் என்ற நம்பிக்கையோடு உற்சாகமாய் ஜெபசந்தியோடு பாடுவோம். அனைவரும் சேர்ந்து
காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. சேர்த்து காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதப்பா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. பாடல் வேளையிலே இந்த கடைசி சரணத்தை பாடுவோம். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே நான் அடிமை சுவாமி, என்னுடைய தெய்வம் நீர் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் சேனைகளை ஒழிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபசிந்தையோடு பாடி இந்த பாடல் வேளையை நாம் நிறைவு செய்வோம். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவி, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவி, ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உனது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. அனைவரும் சேர்ந்து உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. மறுபடியுமாக, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 38 வரை. எசேக்கியேல் 36 வசனங்கள் 33 முதல். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போல ஆயிற்றென்றும், அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயனிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன்.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கிருபை பிரசனம் நமக்கு தேவை என்றால் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே மனத்தாளமே அறிக்கையிட வேண்டும். வசனம் அழகாய் சொல்கிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இரக்கம் பெறுவதற்கு நீங்களும் நானும் செய்கிற பாவங்கள் தடையாயிருக்கும். இந்த வேளையிலே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அந்த ஆராதிக்கின்ற நேரத்திலே, ஆண்டவரே, நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் குற்றங்களை மன்னியுங்க ஆண்டவரே என்று அந்த ஆயக்காரன் ஆண்டவருடைய பாதத்திலே அறிக்கையிட்டதைப் போல அறிக்கையிடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் வெற்றியை தர வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து ஜபசந்தியோடு பாடுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன் சுவாமி, ஆர்வத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்க நாடுகிறேன். ஆண்டவரே, கேட்கப் போகிற வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாய் அமையுமே சுவாமி என்று சொல்லி ஜபசந்தையோடு பெருமையாய் நம்மை அர்ப்பணிப்பவர்களாய் சேர்த்து பாடுவோம். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, இந்த உலகமெல்லாம் மாயையே சுவாமி, உம் அன்பு ஒன்று எனக்கு போதும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் நிலையாய் வாழ்வதற்கு, உடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு, என்னுடைய பாவங்களை வெறுப்பதற்கு உடைய அன்புதான் வேண்டும் சுவாமி என்று சொல்லி அவனுடைய அன்பை வேண்டி இந்த சரணத்தை சேர்ந்து பாடுவோம். உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை அறிய வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை கிட்டி சேரணுமே ஆண்டவரே என்று சொல்லி
அவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? இந்த காணொலியை கவலையோடு கண்ணீரோடு எதிர்காலத்தை குறித்த எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து கேட்கப் போகிற சத்தியத்திற்கு இதய கதவுகளை திறக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னுடைய வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்துங்க சுவாமி. கிருபையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை மாற்றுங்க சுவாமி. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, கண்ணீரை கழிப்பாய் மாற்றுங்க சாமி என்று சொல்லி அர்ப்பணிப்போடு பாடி இந்த ஆராதனை வேளையை நிறைவு செய்வோம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, முதலாம் தேதி மாலை வேளையிலே உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மாதத்திலும் இந்த முதலாம் தேதி மாலை வேளையிலே இந்த ஊழியத்திலே காணொலி வாயிலாக நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோமே சாமி. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க சாமி. இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. வாழ்க்கையிலே எதிர்பார்ப்போடு இயக்கங்களோடு இருப்பார்கள் என்றால் அவருடைய கண்ணீர் கவலையை மாற்றுங்க சாமி. ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள் யாவும் வெற்றிகரமாய் அமைய கிருபை தாங்க சாமி. இந்த நிகழ்வை பார்ப்பதினாலே ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை பின்பற்ற, உடைய வார்த்தையை கை கொள்ள இரக்கம் பாராட்டுங்க சாமி. வார்த்தையை தருகிற அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான கிருபைகளினாலும் இரக்கங்களாலும் முடிச்சு விட்டுங்க. குறிப்பாக ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உள்ளத்தில் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வேதனையோடு இருப்பார்கள் என்றால் வேதனையை மாற்றுங்க ஆண்டவரே. கிரியை தேவையே சுவாமி. உடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி முடிகின்ற வரை நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பரம தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு மாதம் முழுவதும் நம்மை கண்மணியைப் போல காத்து வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்திலும் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கும்படியான கிருபை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையினாலே தானே. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கிருபைகளை கொடுத்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவராகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்
தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும். ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்கு பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாடிலும் யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லி மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த நாளில் நீர் ஆற்றி தேற்றுவீராக. உம்முடைய கிருபைகளை கொடுத்து நீங்க வழிநடத்தும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்கு பண்ணின ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உம்முடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் நீர் முடிசூட்டும்படிக்க நான் ஜெபிக்கின்றேன். வேதனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அந்த வேதனையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக மகத்தான காரியத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் செய்தருளும்படிக்க நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாடிலும் நம்முடைய தியானத்திற்காக எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, கர்த்தர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று நம்மை பார்த்து வேதாகமம் ஒரு கேள்வி கேட்கின்றது. அவர் சொன்னால் செய்யாதிருப்பாரா? ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் அந்த காரியத்தை நிச்சயம் அவர் செய்வார். மனிதர்கள் ஒருவேளை ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லியும் அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னால்
அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்ய வல்லவர். அதை நிச்சயம் ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நாளில் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா என்கின்ற அந்த வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் வேதாகமத்தில் ஒன்றை சொல்லுகின்றார். அந்த சொன்ன காரியத்தை நான் செய்வேன் என்றும் அவர் வாக்கு பண்ணக்கூடியது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு இடத்தில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகின்றார். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனா என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையிலே அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன், இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கின்றார். நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன். என கருமையானவர்களே, அநேக வேளைகளில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளின் நிமித்தம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அங்கங்கு சிதறிப்போய் அந்த குடும்பமே நிர்மூலமாகி கிடக்கும். அப்படி நிர்மூலமான குடும்பங்களையும் கட்ட வல்லவராக இருக்கின்றார் நம் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லுகின்றார், பாழானதை பயிர் நிலமாக்குகிறதும் நிர்மூலமானவைகளை கட்டுகிற கூடிய தேவனின் வல்லமையை இந்த நாளில் குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். என கருமையானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் விரும்புகின்றேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். நான் நிர்மூலமான காரியத்தை நான் கட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய தேவனாகிய கர்த்தர், இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? என்ன சொல்லி இருக்கின்றார்? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதை செய்யாதிருப்பாரா? நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் சில குடும்பங்களில், எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேதனையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லுகின்றீர்களோ, சில நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும் பொழுது அந்த நிகழ்வுகளின் நிமித்தம் அந்த குடும்பமே வேதனைக்குள்ளாக கடந்து போய்விடும். கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருந்த குடும்பம், ஆண்டவராகிய கர்த்தர் தங்களோடு கூட இருக்கிறபடியினால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருந்திருக்கும். ஆடல் பாடல் சப்தம் அந்த குடும்பத்தில் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கும். கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் திடீரென்று ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளின் நிமித்தம் குடும்பத்தில் எல்லாரும் வேதனைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது கர்த்தரை துதிக்கக்கூடிய துதியின் சத்தம் கூட கேட்காமல் அந்த வீடு மிகுந்த வேதனைக்குள்ளாக கடந்து போய் இருக்கும் பொழுது தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் குடும்பத்தில் சில நிகழ்வுகளின் நிமித்தம், குடும்பத்தில் உள்ளவர்கள் சிதறி போனதின் நிமித்தம், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்த குடும்பம் இன்றைக்கு சிதறி போய் இருக்கின்றதா, அங்கங்கு பிரிந்து போய் கிடக்கின்றதா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கின்றார். நிர்மூலமான குடும்பங்களை நான் கட்ட வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர், இதை நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் தீர்க்கமாக ஆண்டவராகிய கர்த்தர் உரைக்கின்றார். என கருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினரை குறித்து நமக்கு தெரியும். 2 பேரும் தேவனாகிய கர்த்தரோடு கூட நெருக்கமாக இருந்த தம்பதியினர். கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் ஆண்டவராகிய கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த தம்பதியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர்
எனக்கு அருமையானவர்களே, பிள்ளை இல்லாமல் அவள் மலடியாக இருந்த பொழுது மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இரட்ட பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினருக்கு கொடுக்கின்றார். இந்த ஏசா யாக்கோபு ஆகிய இரட்ட பிள்ளைகள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகின்றது. அப்போ அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் நமக்கு தெரியும், ஈசாக்கு வயதான காலத்தில் ஒரு நிகழ்வு அங்கு நடக்கின்றது. ஈசாக்கு வயதாகி போகும் பொழுது வயதானதின் நிமித்தம் அவனுடைய கண் பார்வை மங்கி போய் விடுகின்றது. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். குடும்பத்தில் 2 பிள்ளைகளும் பிரிந்து போய் விடுகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, குடும்பம் சந்தோஷமாக இருந்த குடும்பம், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருந்த குடும்பத்தில் இப்பொழுது சந்தோஷம் இல்லை. அந்த இடத்துல ஆடல் பாடல் சப்தம் கிடையாது. கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருந்தவருடைய நிலைமை இப்படி ஆன உடனே ஈசாக்கு யோசித்திருப்பான், என் குடும்பத்தில் ஏன் இப்படி நிகழ வேண்டும்? என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளைகள் இப்படி ஏன் பிரிந்து போக வேண்டும்? ஆண்டவரே, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படி நிகழ்ந்தது? இன்றைக்கு நீங்களும் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? என்னுடைய குடும்பத்தில் ஏனையா இப்படி போட்ட காரியம் நிகழ்ந்தது? ஆண்டவரே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் கதறி கொண்டிருக்கின்றீர்களா? உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேச விரும்புகின்றார். இந்த நாள் உங்களுக்கென்று, இந்த மாதம் உங்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கின்றார். நீ அப்படிப்பட்ட நிலைமையிலே நீ இருக்கின்றாயா? உன்னுடைய குடும்பத்தில் நடந்த அந்த நிகழ்வின் நிமித்தம், ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. இப்படிப்பட்ட காரியம் என் குடும்பத்தில் நிகழ்ந்ததின் நிமித்தம் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லாமல் போனது. ஆண்டவரே, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நாங்கள் வேதனையோடு கூட இருக்கின்றோமே. எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் தானே வழிந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் நடந்த, ஆண்டவரே, சந்தோஷமாக நடந்த ஜப கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி நிற்கின்றீர்களா? அன்றைக்கு உங்களை ஆடல் பாடலோடு கூட நாங்கள் துதித்தோமே. இன்றைக்கு அப்படி நடக்க முடியாத அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கலங்கி நிற்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தையை நான் சொல்லுகின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் அதே போல ஆடல் பாடல் சப்தம் கேட்கும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களுக்கு சொல்லுகின்றார். நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன் சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர், எந்த காரியத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்பம் இப்படி சிதறி போனதோ, நிர்மூலமானதோ, கர்த்தர் தம்முடைய வல்லமை உன் குடும்பத்துக்குள்ளாக அனுப்புவார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். இது ஒரு மனிதன் சொன்ன வாக்கு அல்ல. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். நான் சொன்னேன், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று சொன்னேன், நான் அதை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஈசாக்கு மிகுந்த வியாகுலப்பட்டிருப்பான். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து விட்டதே, என்னுடைய பிள்ளைகள் பிரிந்து போய் விட்டார்களே, என்னை விட்டு கடந்து போய் விட்டார்களே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று நான் நினைத்ததே இல்லையே. வயதான காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது நடந்த காரியத்தின் நிமித்தம் என் பிள்ளைகள் என்னை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமை வந்துவிட்டதே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டதே என்று சொல்லி கலங்கி நிற்கின்றான். குடும்பத்தில் உள்ளவர்கள் சிதறி போன நிலைமையில் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் போய்விடும்படிக்கு சில சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டில் இருந்த பெண்ணுக்கு அவர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்களுடைய மூத்த மகளுக்கு அவர்கள் திருமணம் செய்து வைத்த நேரத்தில் சந்தோஷமாக அந்த தகப்பனார் தன் பிள்ளைக்கு திருமணம் செய்கின்றோம், மூத்த மகளுக்கு திருமணம் செய்கின்றோம் என்று சொல்லி அந்த திருமணத்தை மிகவும் அவர் பிரம்மாண்டமாக அந்த காரியத்தை எல்லாவற்றையும் செய்து தன்னுடைய பிள்ளைக்கு திருமண காரியத்தை செய்து முடித்தார். காலங்கள் கடந்தோடியது. புருஷன் மனைவியோடு கூட சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்த அந்த வேளையில் அதன் பின்பதாக இந்த
பெண் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறக்கூடிய நிலைமை வந்தவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பொழுது தான் மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அவள் இந்த பிரசவத்தின் போது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் இவளுக்காக அவர்கள் மருத்துவத்துக்கென்று அநேக செலவு செய்து தன்னுடைய மகளையும் பேர பிள்ளையும் அவர்கள் காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்த பொழுது தான் எனக்கு அருமையானவர்களே, ஒரு பக்கத்தில் அவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக கடந்து போனாலும் தன் பிள்ளைகளை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று சந்தோஷமாக இருந்த பொழுது தான் எனக்கு அருமையானவர்களே, அந்த பெண்ணினுடைய புருஷன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு வியாதி உள்ள ஒரு பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டீர்கள், எனக்கு இந்த பெண் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு, எனக்கு இந்த மனைவி தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து போய்விட்டான். எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. அந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பமே கதறி நின்றது. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் ஒரு நபர் குடும்பத்தை விட்டு போனதின் நிமித்தம், ஒரு நபர் மற்றவர்களை விட்டு போனதின் நிமித்தம் அந்த குடும்பம் நிர்மூலமாகி நின்று கொண்டிருக்கின்றதா? ஒரு குடும்பத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களுடைய குடும்பத்திலும் யாராவது ஒரு நபர் பிரச்சனையின் நிமித்தம் இதே போல உங்கள் குடும்பத்திலிருந்து கடந்து போனதின் நிமித்தம் அல்லது பிரிந்து போனதின் நிமித்தம் உங்கள் குடும்பம் வியாகுலப்படுகின்றதா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த நாளிலும் சிதறி போயிருக்கிற குடும்பத்தை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நிர்மூலமாக இருக்கக்கூடியதை நான் கட்டுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் என்றால் யோபுவினுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோபுவினுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது யோபுவினுடைய சரித்திரம் நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். அதில் அவன் மனைவி பிள்ளைகளாக சந்தோஷமாக இருக்கக்கூடியது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோபுவும் யோபுனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் 10 பேர், 7 குமாரரும் 3 குமாரத்திகளை ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த குடும்பத்தில் மிகவும் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கின்றது. நமக்கு தெரியும், பிசாசானவன் அனுமதி பெற்ற அந்த குடும்பத்துக்குள்ளாக புகுந்து குடும்பத்தில் அநேக காரியத்தை செய்யும் பொழுது அந்த குடும்பம் இழப்பை சந்திக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் அநேக இழப்புகளை சந்திக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் யோபு முதலாவது சொத்துக்களை இழக்கின்றான். அதன் பின்பதாக தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து தன் சரீரத்தில் வியாதியோடு கூட அவன் கலங்கி நிற்கும் பொழுது தான் அவன் யோசித்திருப்பான், நான் கர்த்தரோடு கூட நெருக்கமாக நடந்து கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்க வேண்டும்? எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி ஒரு இழப்பு நடக்க வேண்டும்? என கருமையானவர்களே, ஒருவேளை யோபுவை போலவே உங்களுடைய குடும்பத்திலும் இழப்புக்கு மேல் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா இழப்புகளின் நிமித்தம் நீ வியாகுலப்பட்ட நிலைமையில இருக்கின்றாயா? ஆண்டவர் சொல்லுகின்றார், நிர்மூலமானவைகளை கட்டக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டவல்லவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் செய்ய போகின்றார். என கருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒருவேளை அந்த யோபுவை போலவே நீங்களும் கர்த்தரோடு நெருக்கமாக இருந்தீர்கள், சந்தோஷமாக உங்கள் குடும்பம் இருந்ததானால் எதிர்பாராத ஒரு நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் நடந்ததின் நிமித்தம் இழப்புகளுக்கு மேல் இழப்பை சந்தித்திருக்கின்றீர்கள். ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திகளை நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டே இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலும் சிலரை நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். யோபுவினுடைய குடும்பத்தில் யோபு தன் பிள்ளைகளை இழந்தது போல நீங்களும் சில இழப்புகளை சந்தித்ததின் நிமித்தம் வியாகுலத்தோடு கூட இருக்கலாம். ஆரோக்கியமான சரீரத்தில் இன்றைக்கு வியாதியோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்தது? ஆண்டவரே, ஏன் என்னுடைய பிள்ளைகள் நான் இழந்து போனேன் என்று சொல்லி நீங்கள் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம். என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சில வேளைகளில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது நான் சொன்னேன், ஈசாக்கினுடைய குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. திடீரென்று ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரிந்து போகக்கூடிய
இருக்கக்கூடியதை நம்ம காண்கின்றோம். என கருமையானவர்களே, ஈசாக்கு கலங்கி நின்றிருப்பான் அந்த நேரத்தில், எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று. அதே போல யோபுவினுடைய குடும்பம் கர்த்தரோடு மிகவும் நெருக்கமாக இருந்த அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வின் நிமித்தம் இப்பொழுது யோபு நினைத்திருப்பான், ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி நீங்கள் கேள்வியாக ஒருவேளை உங்களுக்குள்ளாகவே நீங்கள் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என கருமையானவர்களே, ஏன் என் தேவன் இந்த காரியத்தை அனுமதித்தார் என்று சொல்லி நீங்கள் கேள்வியோடு கூட இருக்கின்றீர்களா? என கருமையானவர்களே, சில வேளைகளில் கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்துக்கு நாம் கேள்வி கேட்டும் நமக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் பதில் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களுக்குள்ளாக கேள்வி எழும்பும், அதற்கு பதில் இல்லையே என்று நீங்கள் கலங்கி நிற்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாள் நிச்சயம் அதற்கான பதில தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார். முதலாவது நான் ஈசாக்கை குறித்து அவனுடைய குடும்பத்தை குறித்து சொன்னேன். அடுத்தது யோபுவையும் அவனுடைய குடும்பத்தை குறித்தும் சொன்னேன். இன்னொன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் லூக்கா 15வது அதிகாரத்தில் தகப்பன் தன் இளைய குமாரன் தன் வீட்டை விட்டு கடந்து போகின்றான். என கருமையானவர்களே, ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து போகின்றத வேதம் லூக்கா 15வது அதிகாரத்தில் அதை விவரித்து சொல்லுகின்றது. அந்த நேரத்தில் தகப்பன் யோசித்திருப்பான், என்னை காட்டிலும் ஆஸ்தி தான் என்னுடைய பிள்ளைக்கு முக்கியத்துவமாக இருக்கின்றது, என்னுடைய பிள்ளையினுடைய நிலைமையை குறித்து நான் பரிதாபப்படுகின்றேன் என்று சொல்லி அவன் மிகுந்த வியாகுலப்பட்டிருப்பான். என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவன் யோசித்திருப்பான், ஆண்டவரே, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும்? என்னுடைய பிள்ளை என்னை காட்டிலும் ஆஸ்தி தான் முக்கியம் என்று சொல்லி என்னுடைய பிள்ளை கடந்து போய் விட்டதே என்று மிகுந்த வியாகுலப்பட்டிருப்பான். என கருமையானவர்களே, இதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளை உங்களை விட்டு பிரிந்து போனதின் நிமித்தம் நீங்கள் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? என்னை காட்டிலும் என்னுடைய பிள்ளைக்கு மற்ற காரியம் முக்கியத்துவம் ஆகிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகின்றார். என கருமையானவர்களே, ஈசாக்கை முதலாவது சொன்னேன், அடுத்தபடியாக யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து சொன்னேன். மூன்றாவது லூக்கா 15வது அதிகாரத்தில் இந்த இளைய குமாரனின் தகப்பனை குறித்து உங்களோடு கூட நான் சொன்னேன். இந்த 3 காரியங்களை நீங்கள் பாருங்கள். இழப்புகள், பிரிவுகள், அது நிமித்தம் குடும்பம் நிர்மூலமாகி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன வாக்கு பண்ணுகிறார் என்பதை பார்த்தீர்களா? என கருமையானவர்களே, நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன். ஆண்டவர் சொன்னார், நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன், நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், பாழானதை நான் பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தராகிய நான் சொன்னேன். என்ன சொல்லுகின்றார்? நிர்மூலமாயிருக்கக்கூடிய காரியத்தை நான் கட்டுகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன், இதை சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லி இருக்கிற காரியம் என்ன? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர் அதை கட்ட வல்லவராக இருக்கின்றார். என கருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் அழகான வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்றார். எப்பொழுதுமே தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், ஆனால் இன்னும் நடக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கின்றீர்களே. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று சொன்னார். என்னுடைய குடும்பம் நிர்மூலமாகித்தான் கிடக்கின்றது. கட்டுகிறேன் என்று சொன்னாரே, ஏன் இன்னும் அந்த காரியம் செய்யப்படவில்லை? அந்த வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை என்று உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி இருக்கலாம். என கருமையானவர்களே, வாக்கு பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர்
நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகின்றது பாருங்கள். எசேக்கியேல் 36 இந்த 36 37 வசனங்களை வாசித்தோம் என்றால் ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தமும் அடுத்தது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் குறித்து அடுத்தடுத்த வசனத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். மறுமுறை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36 37 வசனங்களை சேர்த்து வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என கருமையானவர்களை, நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார், அவர் என்ன சொன்னார், அவர் என்ன செய்வார் என்பதை கொடுத்திருக்கின்றார். நான் நிச்சயம் இதை செய்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை அடுத்த வசனத்திலே கொடுத்திருக்கின்றார். எசேக்கியேல் 36 37 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என கருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்கின்ற காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தரே கொடுத்திருக்கின்றார். நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவராகிய கர்த்தர் இதை நான் அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றாரே. என கருமையானவர்களே, நாம் என்ன விண்ணப்பம் செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய கர்த்தர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்? இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? ஈசாக்கினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன காரியத்தை எதிர்பார்த்திருப்பார்? யோபுவினிடத்தில் ஆண்டவர் என்ன காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்த்திருப்பார்? அவன் குடும்பத்தை கட்டி எழுப்ப தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கினிடத்தில் எதை எதிர்பார்த்தார்? யோபுவினுடைய குடும்பம் நிர்மூலமான குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு யோபுவினிடத்தில் ஆண்டவர் என்ன காரியத்தை எதிர்பார்த்தார்? லூக்கா 15வது அதிகாரத்தில் தகப்பனிடத்தில் ஆண்டவர் இளைய குமாரனின் தகப்பனிடத்தில் தேவன் என்ன காரியத்தை எதிர்பார்த்தார் என்றால் ஒரே ஒரு காரியம்தான், நான் அதை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் இன்றைக்கு நான் இந்த காரியத்திற்காக நான் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இது மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம், ஆனால் உங்களால் முடியாத காரியம் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களுடைய விண்ணப்பத்துக்காக தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. என கருமையானவர்களை, யோபுனுடைய சரித்திரத்தில் நடந்த காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். யோபு கடைசியாக தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணக்கூடிய காரியத்தின் நிமித்தமே அந்த குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் நிர்மூலமாகி கிடக்கின்ற குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி கட்டுகின்றார் என்றால் அதற்கு தேவையான ஒன்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய விண்ணப்பமே நிர்மூலமாகி கிடக்கக்கூடிய குடும்பத்தை நான் கட்டுவதற்கு உன்னுடைய விண்ணப்பம் எனக்கு தேவை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, நீங்கள் என்ன விண்ணப்பம் செய்வீர்கள்? நான் சொன்னேனே, ஒரு சகோதரி தன் பிள்ளையை பெற்றெடுத்த நேரத்தில் அவள் அந்த நேரத்தில் தன் புருஷன் தன் பக்கத்தில் நின்று கொண்டு தனக்கு ஆறுதலாக நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த புருஷன் வியாதிப்பட்ட இந்த மனைவியும் தேவையில்லை, பிள்ளையும் தேவையில்லை என்று விட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் எதை எதிர்பார்க்கின்றார்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எதை எதிர்பார்த்தாரோ அதே காரியத்தை இயேசுவானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஆண்ட பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் எதை எதிர்பார்த்தார் தெரியுமா?
கீழே இவர்களுக்கு விரோதமாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நின்று கொண்டு செயல்பட்டவர்களுக்காக அவர் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். இயேசு கிறிஸ்து செய்த விண்ணப்பம் என்ன? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் செய்த விண்ணப்பம் என கருமையானவர்களே, அவர் சிலுவையில் சொன்ன வாக்கியங்களில் முதலாவது வாக்கியமாக, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே இவர்களை மன்னியும். அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். என கருமையானவர்களே, ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு, நிர்மூலமாகி இருக்கக்கூடிய குடும்பம் கட்டப்படுவதற்கு உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விண்ணப்பம் தேவை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். என கருமையானவர்களே, நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, என் குடும்பத்தையே ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு போனவர்கள், என் குடும்பத்தையே நிர்மூலமாகிவிட்டு என் குடும்பத்தை விட்டு கடந்து போனவர்கள், அவர்களுக்காக நான் விண்ணப்பம் செய்ய வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவராகிய கர்த்தருக்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். யோபுவினுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், யோபு அவனுடைய மனைவி பிள்ளைகள் இருக்கும் பொழுது யோபு ஆஸ்தியை இழந்து போகின்றான். அடுத்தது அவனுடைய பிள்ளைகளை இழந்து போகின்றான். இப்பொழுது யோபுவனுடைய மனைவியும் மாத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில், என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் யோபுவினுடைய நண்பர்கள் அவன் வீட்டுக்கு வருகிறார்கள். என கருமையானவர்களே, எதற்காக அவர்கள் வருகிறார்கள் என்றால், தன்னுடைய சிநேகிதனாகிய யோபு மிகுந்த வியாகுலத்தில் இருக்கின்றான், அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு தான் வந்தவர்கள். என கருமையானவர்களே, ஆறுதல் சொல்லும்படிக்கு வீட்டுக்குள்ளாக வந்தவர்கள், ஆறுதல் சொல்லும்படிக்கு யோபுவினிடத்தில் வந்தவர்கள் இன்றைக்கு யோபுவுக்கு விரோதமாக நின்று கொண்டு பேசத் தொடங்குகிறார்கள். யோபுவை குற்றப்படுத்தி பேசத் தொடங்குகிறார்கள். அந்த காரியத்தின் நிமித்தம் யோபுவினுடைய இருதயமே உடைந்து போய் விடுகின்றது. என கருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்துக்கு சிலர் வருவார்கள். உங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்குத்தான் அவர்கள் வருவார்கள். ஆனால் அவர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு விரோதமாக பேசத் தொடங்கும் பொழுது உங்களுடைய இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போகும். உங்களுக்கு நெருக்கமானவர்களே அப்படி பேசும் பொழுது உங்களுடைய இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போகும். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை எதிர்பார்க்கின்றார். வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன், நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவராகிய கர்த்தர், நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவினிடத்தில் எதிர்பார்க்கின்றார். யோபு 42வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை பாருங்கள். யோபு 42:10 வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, கருமையானவர்களே, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. அவனுடைய சிநேகிதர்கள் இந்த இடத்தில் சொல்ல போனால் அவர்கள் கிட்டத்தட்ட பகைவர்களைப் போல மாறி போனார்கள். அவனுக்கு விரோதமாக பேசத் தொடங்கின அவர்களுக்காக இப்பொழுது அவன் வேண்டுதல் செய்கின்றான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோபு இப்பொழுது வேண்டுதல் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது என்ன நடக்கின்றதா வாசிக்கலாம். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, நிர்மூலமாகி கிடந்த யோபுவினுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவனாகிய கர்த்தர் செய்த காரியம், நான் இந்த காரியத்தை செய்ய முடியும், உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும், அந்த காரியத்தை நான் செய்வதற்கு நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். யோபுவினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்த்தார். என கருமையானவர்களே, உங்களிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? நீங்கள், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த காரியத்தை செய்யவில்லை? என் குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை செய்யவில்லை? இன்னும் என்னுடைய குடும்பம் நிர்மூலமாகி கிடக்கின்றதே, என் குடும்பம் இன்னும் ஏன் கட்டப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் கதறிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்றார், நான் ஏன் இதை கட்டவில்லை என்று நீ சொல்லுகின்றாயே, நீ ஏன் இன்னும் விண்ணப்பம் செய்யவில்லை என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார்.
நீ ஏன் இன்னும் விண்ணப்பம் செய்யவில்லை? நான் சொல்லி இருக்கின்றேனே, உங்களுக்கு விரோதமாக செய்த காரியத்தை செய்தவர்களுக்காக நீ என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணினாயா? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ற காரியத்தை நீ சொல்லுகின்றாயா? அந்த காரியத்தை நீ சொல்லுகிற வரைக்கும் என்னால் முடிந்த காரியத்தையும் நான் செய்யாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தரால் செய்ய முடியும். ஆனாலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லி இருக்கின்றார்? இதில் அவர் எழுதியிருக்கிறபடியினால் நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதிவிட்டபடியினால், அவர் எழுதினது தான். ஆண்டவராகிய கர்த்தர் அதை மாற்றுவது கிடையாது. என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் யோபு செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்தான். என்ன வேண்டுதல் செய்திருப்பான்? ஆண்டவரே, என் சிநேகிதர்கள் பேசின காரியத்தை தயவு செய்து மன்னியும், அவர்கள் எனக்கு விரோதமாக பேசின காரியத்தை நீர் தயவு செய்து மன்னித்தருளும் என்று தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் வேண்டுதல் செய்திருப்பான். எனக்கு அருமையானவர்களை, இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். யோபு தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் யோபுவினுடைய முகத்தை பார்க்கின்றார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய முகத்தை தேவனாகிய கர்த்தர் பார்க்கின்றார். நிர்மூலமாகி உங்கள் குடும்பம் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷத்தை எல்லாவற்றையும் இழந்து உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கம், என கருமையானவர்களே, உங்களால் சிரிக்க கூட முடியாத அளவுக்கு உங்கள் இருதயத்தில் துக்கம் இருக்கலாம். குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளின் நிமித்தம் நீங்கள் வேதனையில் துடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தை தேவனாகிய கர்த்தர் பார்க்கின்றார். நீ எந்த வேதனையின் வழியாக நீ கடந்து போகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். உன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காக நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னுடைய முகத்தை நான் பார்த்து, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள், உங்களுடைய முகத்தை பார்க்கின்ற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு ஒன்றும் செய்யாதபடிக்கு அமைதலாகி விடுகின்றார். காரணம், அவர் உங்கள் முகத்தை பார்க்கின்றார். நீங்கள் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர், என கருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தை கட்டியெழுப்ப சித்தமாகின்றார். வாசித்து பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இதில் 9வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 42:9 கடைசி பகுதி, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய முகத்தை பார்க்கிற தேவனாகிய கர்த்தர். நீ வெளிப்பக்கமாக எல்லாரையும் பார்த்து சிரித்து கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னுடைய மனதுக்குள்ளாக நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளின் நிமித்தம் நீ மனதுக்குள்ளாகவே அழுது கொண்டு வெளிப்பக்கமாக சிரித்து கொண்டிருக்கிற அந்த முகத்தை தேவனாகிய கர்த்தர் பார்க்கின்றார். நீ மனதுக்குள்ளாக நீ அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் வெளிப்பக்கமாக நீ சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு மனிதர்கள் பார்வைக்கு நீ சிரித்து கொண்டிருப்பது போல இருக்கலாம், ஆனால் உன் மனது அழுது கொண்டிருக்கிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். உன் முகத்தை பார்க்கிற தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய முகத்தை பார்க்கிற ஆண்டவராகிய கர்த்தர், என்னுடைய பிள்ளை மனதுக்குள்ளாக அழுது கொண்டிருக்கின்றதை நான் காண்கின்றேன், ஆனால் வெளிப்பக்கமாக சந்தோஷமாக இருப்பது போல சிரித்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளை உண்மையிலேயே மனதுக்குள்ளாக சிரிக்க வேண்டும், மனதுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், இந்த யோபுவை போலவே, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக செய்தவர்களை தயவு செய்து மன்னியும் என்று இந்த வேளையில் நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மகிமையான காரியத்தை நீங்கள் செய்வாங்க, நிச்சயம் செய்வார். நீங்கள் சொல்லலாம், என் குடும்பத்தில் இப்படி செய்தவர்களுக்கு, இந்த காரியத்தை செய்தவர்களுக்காக நான் விண்ணப்பம் செய்ய வேண்டுமா? என கருமையானவர்களே, யோபுவினுடைய குடும்பத்தில்
யோபுவினுடைய சிநேகிதர்கள் குடும்பத்துக்குள்ளாக நுழைந்த பின்பதாக ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்கள் அந்த குடும்பத்தில் இருந்த நிம்மதியே கெடுத்து போட்டு விட்டவர்கள். என கருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் நிம்மதியே கெடுத்து போட்டவர்கள், உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை குலைத்து போட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்களுக்காக நீ என்னிடத்தில் வந்து நின்று அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்வாயா? அவர்களுக்காக நீ விண்ணப்பம் செய்வாயா? ஆண்டவரே, இவர்கள் மன்னியும், என் குடும்பத்துக்குள்ளாக வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர்களை தயவு செய்து மன்னியும், அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? என கருமையானவர்களே, நீ இயேசு கிறிஸ்துவை போலவே நீ ஜெபிக்கும்படிக்கு இயேசுவானவர் விரும்புகின்றார். உன்னுடைய ஜெபம் இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. அந்த ஜெபத்திற்கு உன் குடும்பத்தை கட்டக்கூடிய மகிமை உண்டு. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகின்றார். நான் ஒரு அபரிதமான வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதை காண்கின்றேன். உன் இருதயத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய கசப்பை எடுக்கக்கூடிய வல்லமை இப்பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகின்றது. யார் உன் இருதயத்தில் கசப்பை விதைத்தார்களோ அந்த கசப்பை எடுக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தருடைய அபரிதமான வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதை காண்கின்றேன். பிசாசானவனால் அனுப்பப்பட்டு பிசாசானவனால் தூண்டப்பட்டு உனக்கு விரோதமாக நின்று கொண்டிருந்தவர்களுடைய காரியங்கள் நீ செய்யக்கூடிய ஜபத்தின் நிமித்தம் நிர்மூலமாவதை நீ காண்பாய். யார் உனக்கு விரோதமாக நின்று கொண்டு காரியத்தை செய்தார்களோ அவர்கள் வெட்கப்படும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார். என கர்மையானவர்களே, யோபு தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின நேரத்தில் யோபுவினுடைய சிநேகிதர்கள் தலை குனிந்திருப்பார்கள். இவனை எவ்வளவு தூரம் நம்ம பேசினோம், இவனுக்கு விரோதமாக நின்று கொண்டு என்னவெல்லாம் நம்ம பேசினோம், இவன் ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறான் என்று சொல்லி எல்லாம் பேசினோமே. ஆனால் இன்றைக்கு நமக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கின்றானே என்று சொல்லி அவர்கள் அவனுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கக்கூடிய நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் யோபுவினுடைய முகத்தை பார்த்த தேவன். என கருமையானவர்களே, அவனுடைய சிநேகிதர்களையும் தேவனாகிய கர்த்தர் விட்டுவிட்டார். யோபுவினுடைய முகத்தை பார்த்தபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது குடும்பத்தை கட்டி எழுப்புகின்றார். யோபுவினுடைய வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். என கருமையானவர்களே, 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42:12 வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எனக்கு அருமையானவர்களே, நிர்மூலமான காரியங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது பாருங்கள். எந்த காரியத்தை எல்லாவற்றையும் நீ இழந்து போனாயோ அந்த காரியம் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அவருடைய கரம் குறுகி போனதா? தேவனாகிய கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம், ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்லும். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இழந்து போனீர்களோ இழந்த எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ரெட்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகின்றேன், எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் இழந்து போனீர்களோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ரெட்டிப்பாக கட்டளையிடுவார். யோபினுடைய வாழ்க்கையைப் போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு தரித்திரமான நிலைமைக்குள்ளாக நீ கிடந்து போயிருக்கிறாயா? ஆண்டவர் அந்த தரித்திரமான நிலைமையை மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அருமையானவர்களே எப்படி கட்டி எழுப்புகின்றார் என்பதை பாருங்கள். யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 7 குமாரரும், என கருமையானவர்களே, 7 குமாரர்கள் மரித்து போனார்கள். மறுபடியும் 7 குமாரர்கள் பிறக்கிறார்கள். வாசிக்கலாம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மறுபடியும் 3 குமாரத்திகளை இழந்தவன் இப்பொழுது மறுபடியும் 3 குமாரத்திகள், 10 பிள்ளைகளை இழந்தத தேவனாகிய கர்த்தர் திரும்ப கொடுக்கும் பொழுது, என கருமையானவர்களே, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவராகிய கர்த்தர்
யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்த பொழுது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அங்கு மகிமையான காரியம் நடந்தது. என கருமையானவர்களே, மறுபடியும் யோபுவினுடைய வீட்டில் ஆடல் பாடல் சப்தம் அந்த இடத்துல கேட்க தொடங்கி இருக்கும். எல்லாரும் சொல்லி இருப்பார்கள், யோபுவினுடைய வீட்டில் ஆடல் பாடல் சப்தமே இல்லாமல் போனதே. அப்படிப்பட்ட நிலைமையில் இப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் அவன் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவன் குடும்பத்தில் ஆடல் பாடல் சப்தம் உண்டானது என்று. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நிர்மூலமானவைகளை கட்டும் பொழுது எந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்து போய், நீங்கள் நிம்மதியை இழந்து போய், கர்த்தரை துதிக்கக்கூடிய துதியின் சத்தமும் இல்லாமல் போனதோ, அதே குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது உங்கள் வீட்டில் சந்தோஷத்தை கட்டளையிடும் பொழுது மறுபடியும் ஆடல் பாடல் சப்தம் கேட்கும். என கர்மையானவர்களே, இதே போலத்தான் யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே புதிய ஏற்பாட்டிலும் லூக்கா 15வது அதிகாரத்தில் இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போன நேரத்தில் தகப்பன் தன் மகனுக்காக தேவனிடத்தில் ஜெபித்திருப்பான். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைய மன்னியும், தான் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறது என்று. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் மகனாக மகளாக, உங்கள் மருமகனாக மருமகளாக இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய பிரார்த்தனை உண்டு. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் உண்டு. ஆண்டவரே, இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நீங்கள் என்றைக்கு ஜெபிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படுவதை பார்ப்பீர்கள். ஆண்டவரே, என்னுடைய புருஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், தகப்பனுக்காக தாய்க்காக ஜெபிக்கிறேன். யார் உங்களை குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்து போட்டார்களோ, யார் உங்கள் குடும்பத்தில் புகுந்து உங்கள் குடும்பத்தில் கலவரத்தை உண்டு பண்ணினார்களோ அவர்களுக்காக தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இவர்களை மன்னியும் என்று நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறையிருப்புகளை மாற்றும், குடும்பத்தை கட்டி எழுப்பும். இழந்து போன சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார். என கருமையானவர்களே, இளைய குமாரன் வீடு திரும்புகின்றான். தகப்பன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எல்லாரும் மறுபடியும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போனது, ஆடல் பாடல் சத்தம் இல்லாமல் போனது, மறுபடியும் இங்கு சத்தம் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். என கருமையானவர்களே, நிர்மூலமானவைகளை தேவன் கட்ட வல்லவராக இருக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் ஒரே ஒரு காரியம்தான். என கருமையானவர்களே, ஆண்டவரே, இவர்கள் செய்த காரியத்தையும் மன்னியும். உங்கள் குடும்பத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் குடும்பம் இப்படி நிர்மூலமான நிலைமையில் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனதின் நிமித்தம் நீங்கள் வியாகுலத்தோடு கூட இருக்கலாம். அவர்கள் பிரிந்து போகும் பொழுது உங்களை தூஷித்து விட்டு கடந்து போயிருக்கலாம். என கருமையானவர்களை, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். என கருமையானவர்கள், அது ஒரு மனுஷனுடைய ஜெபம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபமாக இருக்கிறபடியினால் அது ஒரு வல்லமை நிறைந்த ஜெபம். அந்த ஜெபம் உன் குடும்பத்தை கட்டி எழுப்பும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். எந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்து போய் இன்றைக்கு தபித்து கொண்டிருக்கின்றீர்களோ உங்கள் குடும்பத்தில் ஆடல் பாடல் சப்தம் கேட்கும். ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்தருளுவார். என கருமையானவர்களே, நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன், நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் 36:37 நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை நம்ம இந்த வேளையில் வாசிக்கலாம். அப்படி நான் வாசித்து இந்த வேளையில் நான் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36-37 வசனங்களை மறுமுறை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான்
நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், பாழானதை நான் பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர்களின் இடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என கருமையானவர்களை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற நான் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். ஆடல் பாடல் சப்தம் உங்கள் குடும்பத்தில் கேட்கும். இழந்து போன அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். என கருமையானவர்களே, இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று வாக்கு பண்ணுகிறார். எந்த காரியத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போனீர்களோ, உங்கள் குடும்பத்தில் ஈசாக்கினுடைய குடும்பத்தைப் போலவே யாராவது குடும்பத்திலிருந்து பிரிந்து போனதின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு போனதின் நிமித்தம் நீங்கள் வியாகுலத்தோடு கூட இருக்கின்றீர்களா? இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போன நேரத்தில் தனக்கு வேண்டிய தன்னுடைய பிள்ளையே தன்னை விட்டு போய்விட்டதை, அதே போல நீங்களும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு குடும்பத்திலிருந்து கடந்து போய்விட்டதின் நிமித்தம் கலங்கி நிற்கின்றீர்களா? கட்டி எழுப்பக்கூடிய தேவனாகிய கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். யார் உங்களை விட்டு வேண்டாம் என்று உங்களை தூர தூக்கி வீசிவிட்டு கடந்து போனார்களோ அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். எப்படி இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தானோ அதே போல இன்றைக்கு உங்களை விட்டு கடந்து போகக்கூடியவர்கள் நிச்சயம் உங்களிடத்தில் வருவார்கள். அந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்காக காத்திருக்கின்றார். நான் இந்த பூமியில் செய்தது போலவே நீயும் ஜெபிப்பாயா? நீங்கள் செய்யும்படிக்கே நான் அந்த காரியத்தை உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேனே. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்ன அந்த ஜெபத்தை நீங்கள் செய்வதற்காகவே நான் உங்களுக்கு அதை மாதிரியாக காட்டினேனே. நீங்கள் அப்படி ஜெபிப்பீர்களா என்று நம்மிடத்தில் கேட்கின்றார். என கருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய புருஷன் உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம், உங்களுடைய மனைவி உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். கலங்கி நிற்கின்றீர்களா? உன் குடும்பம் கட்டப்படும். ஆண்டவர் சொல்லுகின்றார், யார் கடந்து போனார்களோ பிரிந்து போனார்களோ அவர்களை மறுபடியும் கொண்டு வருவேன். அதற்கு உன்னுடைய ஜெபம் எனக்கு தேவை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அவர்களை மன்னித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ விண்ணப்பம் செய்வாய் என்றால் ஆண்டவர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உன் குடும்பம் கட்டி எழுப்பப்படும் பொழுது பிரிந்து போனவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உன் வீட்டில் மறுபடியும் ஆடல் பாடல் சப்தம் உண்டாகும். உன்னுடைய வீட்டில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக நீ இருந்து நீ சொல்லுவாய், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்று நீ சொல்லத்தக்கதாக உன்னை மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாமா? என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் நீ மிகுந்த வியாகுலத்தோடு கூட நீ இருக்கின்றாயா? இயேசுவே, ஆண்டவரே, எனக்கு நெருக்கமானவர்கள் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய புருஷன் என்னை விட்டு கடந்து போய்விட்டார். ஆண்டவரே, என்னை வெறுத்து விட்டு போய்விட்டார். என் மனைவி என்னுடைய பிள்ளையோடு கூட அவளும் போய்விட்டாள். நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கக்கூடிய புருஷனாக இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளை உங்களை விட்டு கடந்து போனதின் நிமித்தம் தவிக்கக்கூடிய தகப்பனாக தாயாக இருக்கின்றீர்களா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துவிட்டதே என்று சொல்லி ஏன் என்று கலங்கி நிற்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனா? நான் செய்ய வேண்டும் என்றால், இந்த காரியத்தை நான் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றால் நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்னைப் போலவே நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும். பிதாவே, இவர்களிடம் மன்னியும்,
இவர்களை மன்னியும். எங்களை வேதனைப்படுத்தினவர்கள், எங்கள் இருதயத்தில் குத்தினவர்களை மன்னியும் என்று நீ சொல்லுவாய் என்றால், அந்த ஜெபம் தான் தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். நீ ஜெபிக்கும் பொழுதே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை உன் குடும்பத்தை கட்டியெழுப்பும். நீ அவளோடு காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, என் வீட்டில் என்றைக்கு ஆனந்த துதி ஒலி சத்தம் கேட்கும், ஆடல் பாடல் சப்தம் என் வீட்டில் என்றைக்கு கேட்கும். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் இன்றைக்கு கலங்கி நிற்கின்றதே என்று ஆடல் பாடல் சப்தமின்றி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து வேதனையோடு கூட இப்படி ஒரு காரியம் நிகழ்ந்து விட்டதே என்று கலங்கி நிற்கின்றீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னை போலவே நீயும் ஜெபிப்பாயா? என்னை நேசிக்கக்கூடிய என் மகனே, மகளே, என்னை போலவே நீ ஜெபிப்பாயா? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு ஜெபித்த அதே வல்லமையான ஜெபத்தை நீ ஜெபிக்கும் பொழுது, இயேசு அன்றைக்கு ஜெபித்த பொழுது என்ன வல்லமை இறங்கி வந்ததோ அதே வல்லமை நீ ஜெபிக்கும் பொழுதும் இயேசுவானவர் அனுப்புவார். அது உன் குடும்பத்தை கட்டி எழுப்பும். இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் உன்னுடைய குடும்பத்தில் கொண்டு வரும் மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஒரு பாடலை படிக்கக்கூடிய நேரத்தில் ஆனந்த துதி ஒலி சத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களா? உன் குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் செய்வார். இந்த பாடலை படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாடல் ஆண்டவராகிய கர்த்தர் உன் குடும்பத்தில் மறுபடியும் ஆண்டவராகிய கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்பும் பொழுது இதே பாடலை பாடி நீ தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சப்தமும் தோனிக்கும். ஆய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பரீதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சப்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவருடைய வாக்கு பலிக்கும். ஆடல் பாடல் சத்தம் உங்கள் வீட்டில் உண்டாகும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலம் எப்படி யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றின நேரத்தில் எப்படி அவனுடைய குடும்பம் மறுபடி கட்டி எழுப்பப்பட்டதோ, நிர்மூலமானவைகளை கட்டின தேவனாகிய கர்த்தர் அன்று யோபுவினுடைய குடும்பம் நிர்மூலமாகி கிடந்ததை கட்டின குடும்பம் ஆண்டவராகிய கர்த்தர் கட்டி எழுப்பினார். அப்பொழுது அங்கு ஆடல் பாடல் சத்தம் உண்டாயிருக்கும். அதே போல உங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவார். நீ வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த மகிமையான காரியம் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார்.
இப்பொழுதும் ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கின்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மகிமையின் பிரசன்னம் உன் குடும்பத்துக்குள்ளாக இறங்கி வருகின்றது. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்குகின்றதை நான் காண்கின்றேன். உங்கள் இருதயத்தில் உள்ள வியாகுலங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகின்றார். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். இதே பாடலை நீ பாடி மகிழுவாய். குடும்பமாக நீங்கள் பாடி மகிழுவீர்கள். உன் குடும்பம் கட்டி எழுப்பப்படும். பிரிந்து போனவர்கள் மறுபடியும் வருவார்கள். உங்களோடு கூட அவர்கள் வந்து நின்று நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உங்களுக்கு முன்பதாக அவர்கள் மண்டியிடுவார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நிரூபித்து காட்டும் பொழுது நீங்கள் அவர்களை அணைத்துக் கொள்ளுவீர்கள். அங்கு ஆடல் பாடல் சப்தம் உண்டாகும். எப்படி யோபுவினுடைய வீட்டில் அதே போல உண்டானதோ, எப்படி இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பொழுது அங்கு மறுபடியும் சந்தோஷம் உண்டானதோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் மன மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்தில் கட்டளையிடுவார். மகிமையான காரியத்தை செய்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாடிலும் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி என்பதே இல்லாமல் போனதே, வேதனையோடு கூட நாங்கள் நடந்து போகின்றோமே என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு, நம்பிக்கை இழந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டும்படிக்கு இந்த நாளில் நிர்மூலமானவைகளை நான் கட்டுகிறேன், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் அப்படியே நீர் செய்து இந்த குடும்பங்களை கட்டி எழுப்பி மறுபடியும் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும். மகிமையான காரியத்தை செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.